ஏர்லியர் இதை நான் சொல்ல மறந்துட்டேன். மாஸ் கொஞ்சம் வாங்கினேன் அந்த இதில், அந்த டவரில் கொஞ்சம் முந்தி காமிச்சதில். ஸோ இதுவும் இன்க்ளூடட் பண்ணியாச்சு. நான் சொன்ன அந்த டவர் அதில் சணல் கட்டியிருக்கேன். எதுக்குன்னா அப்போ தான் அந்த மாஸ் நல்லா இதாகும். இனிஷியலாக பார்க்க அசிங்கமாக தான் இருக்கும், பட் மாஸ் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். இது வந்து குக்கும்பர்லாம் இது போடுறவங்களுக்கு ஒரு ஷ்ரிம்ப் ட்ராப் மாதிரி அது பர்ச்சேஸ் பண்ணேன். கொஞ்சம் மாஸ் எக்ஸஸாக இருந்தது, ட்ரிஃப்ட் க்யூவில் இருந்ததுனால சரி ஓகே அதில் போடலாம்னு நினச்சேன். பட் நான் அதை எடுத்து இதில் மாற்றிடுவேன், கொஞ்சம் போகட்டும். ஸோ இன்றைக்கி உள்ளே வச்சு கிளியர் பண்ணதெல்லாம் போகட்டும். இதுக்கு மேலே லெட் மீ ஆட் சம் வாட்டர். ஏன்னா வாட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது. வாட்டர் ஒரு லெவல் ஆட் பண்ணலாம். அது இல்லாமல் அந்த இது நல்லா இருக்குது பாருங்கள், அழகாக வருது. இந்த சவுண்ட் வந்து இதில் உள்ளது, ஃபேனில் உள்ளது. அந்த பாருங்கள், இந்த மோட்டரில் சுத்தமாக சவுண்டே இல்லை. கிட்ட கொண்டு போயிட்டேன். என் ஏசி சவுண்ட் கேட்கலாம், பட் மோட்டர் சவுண்ட் இல்லை, பரவாயில்ல. அது நோ நாய்ஸ்ன்ற இதுக்கு இருக்குது. ஏன்னா நான் 100 rupees இது வாங்கிட்டா போட்டிருக்கேன் பிஃபோர். அது எப்போ 25 அந்த ஒரு நைட்டு தூங்கும்போது அது ஒரு இரிட்டேட்டிங் சவுண்ட் கேட்கும். அதனால் நாய்ஸ் ஃப்ரீ தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது, பட் தான் பெஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண எல்லா பிளான்ஸும் பிளான் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஷ்ரிம்ப் ஆட் பண்ணணும். ஷ்ரிம்ப் வந்து இந்த பேக்கில் இருக்குது, ரொம்ப நேரமாக இதில் தான் இருக்குது. ஷ்ரிம்ப் ஆட் பண்ணி வாங்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த எட்ஜ் வந்து கண்டிப்பாக லாக் பண்ணணும். லாக் பண்ணலைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது தெரியாமல் டச் ஆகி டை ஆக சான்சஸ் இருக்குது. ஷ்ரிம்பில் எந்த ஃபிஷ் சின்ன ஃபிஷ்னாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி பண்ணலன்னா அட்லீஸ்ட் பெண்ட் பண்ணிவிட்டு செலோ டேப் போடுவாங்க. ஃபிஷ் வாங்கும்போது மேக் ஷுர் இந்த கார்னர்ஸை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ சின்ன ஃபிஷ் அதில் போய் மாட்டிகிட்டு சாகாது. நிறைய ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரி பெருசு கூட செத்துருக்கு. பட் நோடேஸ் பீப்புள் அந்த ஷாப்கீப்பர்ஸே செஞ்சு கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் லோக்கலில் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. சரி, ஆக்டிவ் okay, let me add them. இப்போ shrimp add பண்ண போகிறோம். I'll add shrimp one by one. Let's see. I don't want to add water, under water in here. வேண்டாம் தோணுது. ஏன்னா நம்மளை எப்பயுமே நான் மார்க்கெட்டில் இருக்கிற வாட்டரை யூஸ் பண்ண மாட்டேன். They are beautiful. எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுதுங்க.
இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி தான் ஆகும் போல். ஸோ ஓகே, திஸ் டைம் சின்ன ஒரு ஷாக்கும் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணால். சி ஆரஞ்ச், ரெட் ரைலி, ப்ரௌனும் இருக்குது. ஓகே, மிக்சடாக வாங்கினேன், ஃபஸ்ட்டு ட்ரையல் தானே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் உள்ளே அனுப்புவோம். டெம்பரேச்சர் இது எல்லாம் இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் செட்டான ஃபிஷ்ஷஸ் இதாக தான் இருக்கும். ஷ்ரிம்ஸ் எல்லாம் தெரியுறாங்களா? எக்ஸ்ப்ளோரிங். நிறைய இடம் இருக்குது. நார்மலாக அந்த பிளாக் அந்த ஸ்பாஞ்சில் போய் ஒட்டிகிட்டு இருக்கும், இல்லை மாஸில் போய் ஃபுல்லாக இருக்கும். அது பழகிடுச்சுன்னா இடம் பழகிற வரை எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணும். நியான் டெட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு யோசித்தேன். பட் ஷ்ரிம்போட பேபிஸ்க்கு ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. எந்த ஷ்ரிம்ப் டேங்க்னால் வேறு எது ஆட் பண்ணாலும் பிரச்சனை தானே. ஸோ பார்ப்போம். இது எனக்கு நாளைக்கு தான் தெரியும். அதுக்கு ஏதாவது ஷாக் ஏதாவது இருக்கா, இல்லை ப்ராப்ளம் இல்லாமல் நான் ஆட் பண்ண கெமிக்கல்ஸ் 3 கெமிக்கல் ஆட் பண்ணியிருந்தேன், ஃபெர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன், CO2 டேப்லெட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் ஏதாவது சின்ன ஒரு டீவியேஷன், அது டெம்பரேச்சர் செட் ஆகலைனாலும் ஏதாவது ஒன்று சின்னதாக செட் ஆகலைன்னா அதில் அது நடக்கக்கூடாதுன்னு ஹோப்பிங். I'll show them here. They're exploring. தலைவரில் ஃபிஷ் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இருந்த கப்பீஸோட ஃபிஷ் ஃபுட் கீழே இருந்திருக்கும் போல். ஒருத்தர் சாப்பிட்றாரு. ஓகே, catch you soon guys. Thanks for watching. Thanks a lot for watching and supporting me. Bye bye. அதோட இன்னொரு பெனிஃபிட் பாருங்கள். இப்போ மோட்ரு போட்டு பம்ப் பண்ண ஏன்னா ஸ்லோவாக இது பண்ணணும். அந்த ஸ்டாண்டுக்குள்ளே அந்த டியூப்பை போட்டுட்டேன். ஸோ அந்த குட்டி கேப் வழியாக வரும்போது சென்டரில் தான் வரும். எந்த ஒரு பிளான்ஸுக்கு எந்த ஒரு ஷேக்குமே இல்லை, பாட்டுக்கு அப்படியே இருக்குது. சின்ன பிளான் வந்து லீஃப் மட்டும்தான் ஷேக் ஆகுது. ஸோ இது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். ரொம்ப நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஃபைனலாக மை ஷ்ரிம்ப் டேங்க் இஸ் கம்ப்ளீட். ஃபில்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. பிளான்டேஷனும் முடிஞ்சது. ஷ்ரிம்ஸும் ஆட் பண்ணிட்டேன். See, no fishes, only shrimps.
தலைவர்கள் அதுக்குள்ளே கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக போகுது. இங்கே 2 பேர் இருக்காங்க. ஓகே.